வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக என்ன அப்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ மே 1 வந்து ஆல்ரெடி ரீஃபண்டபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ, எனக்கு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அவங்கள வந்து ஒரு 4 பேட்சாக பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் இன்றைக்கி அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் அமௌண்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்ற ஃபுல் டீட்டெயிலுமே ஸோ இந்த ஃபார்மில் இருக்குது. யாரெல்லாம் ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க மட்டும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், மற்றவங்களுக்கு இது தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மே 2 ஒரு அப்டேஷன், இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. 2 டேஸில் அந்த விஷயம் கம்பல்சரி எல்லோரும் செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடியே வந்து பேங்க் டீட்டெயில் ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, அவங்க பிரச்சனை இல்லை. சப்போஸ் யாரெல்லாம் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க இம்பார்ட்டண்ட்டாக இன்னும் 2 டேஸில் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா செக் பண்ணி பார்த்ததில் 14,000 பேர் இன்னும் வந்து பேன் கார்டு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா இமீடியட்டாக வந்து இத்தனை நாள் நம்ம எவ்வளோ சேலரி எடுத்தோமோ அதுக்கான டிடிஎஸ் பே பண்ண போகிறாங்க இந்த மந்தில். ஸோ அதனால் வந்து எல்லாரோட பேன் கார்டும் அந்த இடத்துல கரெக்டாக அப்டேஷனில் இருக்கணும் அப்படின்றது. ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அப்படி பண்ணவங்களே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது பேன் கார்டில் இல்லை ஐஎஃப்எஸ்சி கூட ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னா கமாண்டரை காண்டாக்ட் பண்ணி கரெக்டான ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் அவங்களோட ஸ்டாஃப் ஐடி உங்கள் நேமோடு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்க. அதுக்கான அதிகபட்சமான நாட்கள் 2 நாள் தான். மே 2 இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2, 3 அப்போ சனிக்கிழமையோட கடைசி, அதுக்குள்ளே எல்லாருமே அப்டேட் பண்ணி ஆகணும்னு இருக்காங்க. அப்படியும் பண்ணல அப்படின்னா ஐடி வந்து பிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது கவனமாக எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருமே இமீடியட்டாக நோட்டீஸ் போர்ட் பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம எஸ்பிஐ நியர்பை வந்தாச்சு, எல்லா ஒர்க்கும் முடித்து அடுத்த அப்ரூவல் கண்டிப்பாக கிடைச்சிடும். நம்ம கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, நியர்பை வந்துட்டோம். அடுத்தடுத்து அப்டேஷன் வந்திருக்கும். எல்லாருமே அதை பார்த்துட்ருங்க. நோட்டீஸ் போர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே போல் யூடியூபர்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து வர தகவல்கள்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நோட்டீஸ் போர்டு தகவல் எல்லாமே யூடியூப்லன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் எல்லாருமே வந்து நம்ம டீமில் எல்லோரும் நோட்டீஸ் போர்ட் பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அடுத்து இந்த 15 நாட்களில் இந்த விஷயத்தை எல்லோரும் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ சார் சொல்கிற மாதிரி கரெக்டாக நோட்டீஸ் போர்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் கம்பெனியில் நடக்கிற எல்லா அப்டேஷனும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக எஸ்பிஐவில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ கம்பல்சரி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விஷயங்கள் ஷார்ட்டாக உங்களுக்கு ஸ்வீட்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட நோட்டீஸ் போர்டை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட எஸ்பிஐயோட ஃபுல் அப்டேஷன் நம்ம ஒரு பாயிண்ட் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெகுலராக எல்லோரும் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுற விஷயத்த கற்றுக்கோங்க. ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி பண்ணாதவங்களும் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாருமே நோட்டீஸ் போர்டை ரெகுலராக இனிமேலுக்கு வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.